வணக்கம் தாத்தா. தாத்தா உங்க பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லிடுங்க. என் பேர் பாண்டியன். என்ன வேலை? இந்த வேலை தான். இந்த வேலை வண்டி தள்ளுற வேலை தான். நாங்க வந்து சார் முதல்ல ஸ்கூல் சார் பண்ணியிருந்தோம். அதுல கட்டுப்படி ஆகல. சரி இந்த வண்டிக்கு வந்தோம். இந்த வண்டியை ஓட்டி தான் எங்க குடும்பம் ஓட்டுது. இல்ல இப்ப 40 வருஷமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அதாவது ஸ்கூல் சவாரி பாத்துட்டு சொல்லிட்டு. நீங்க அப்பையில இருந்து, அதாவது 40 வருஷம்ன்றப்போ கிட்டத்தட்ட 80ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்துட்டு 82ல இருந்து 82 இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்கல்ல, அப்ப இருந்து அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க பஞ்சாப் ஸ்கூல். அதுல ஓபன் பண்ணி அங்கதான் இருந்தோம். கொரோனாவோட நின்றுட்டோம். நின்றுட்டீங்க? ஏன், எதனால நீங்க? ஏன்னா சம்பளம் கட்டுப்படி ஆகல. மேற்கொண்டு 200 ரூபாய் மேல கேட்டேன். 1000 ரூபாய் போட்டு கொடுங்க. அது கூட நிறைய பேர் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தொழில வந்து நாங்க ஒரு 15 வருஷம் 20 வருஷம்ல பாத்துட்டோம், அதை விட்டு வர மனசு வராதுப்பா எங்களுக்கு அப்படின்னு. குழந்தையில விட்டு அதுக்கு விட்டுட்டு ரெண்டாவது இந்த வண்டியில வந்தோம். இது எங்களால முடிஞ்ச வரைக்கும் பாத்துட்டு போயிடும். கரெக்ட். ஆனா இது என்னன்னா, இப்போ இது மோட்டர் வச்ச வண்டியில இருந்து நீங்க மோட்டர் வண்டி வச்சீங்கன்னா உடம்பெல்லாம் தக்காளி மாதிரி இதாயிரும், கொல கொலன்னு. இதை வந்து அப்படி கிடையாது, இரும்பு மாதிரி. ராத்திரிக்கு நல்லா சாப்பிட்டு போய் படுத்தாலும் நிம்மதியா தூக்கம் வரும். கரெக்ட் தாத்தா. ஆனா உங்க வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வயசு முடிஞ்ச வரைக்கும் பாப்போம். ஐயா முடியலைன்னா நம்ம வீட்டோட போய் தனிச்சிடணும். அது ஆட்டு போய் ஒருத்தர் ஒண்ணு கூட அது கூட கேட்கக்கூடாது. எங்கதான் அதுதான். இப்போ இந்த பொங்கல் வந்துச்சுல்ல, இப்ப பொங்கல் அப்போ நிறைய பேர் சாமான் எல்லாம் மாத்திருப்பாங்க. எதாவது எப்படி போச்சு உங்களுக்கு பிசினஸ்? எப்படி போச்சு உங்களுக்கு? எப்படி பொங்கல் போச்சு? எங்களுக்கு பொங்கல் எல்லாம் இல்லை ஐயா. நாங்கெல்லாம் வந்து பொங்கல்லாம் வந்து சின்ன பிள்ளையோட போச்சு. ஏன்? சின்ன பசங்களோட அப்ப இருந்த வயசு. இப்ப குடும்பம் தள்ளுறதுக்கு ஏதாளமா இருக்கு ஐயா. கரெக்ட் தான். பட் ஆனா எல்லாரும் வீட்லயும் பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டாடுறாங்கல்ல. நம்மளால வாழ்க்கையில எவ்வளவு நாளா. ஆனா இந்த அப்ப இந்த நம்ம ஊர் வந்து சொந்த ஊர் மதுரை. ஆனா இங்க இருந்தா சொந்த ஊர் மதுரையா? மதுரை தான். நம்ம மதுரையில பாண்டிவேல் பக்கத்துல மேலமடை. சரி சரி சரி. இங்க சிம்மக்கல் சைடு. ஆமா, மேலமடை. அப்படி இருந்து இங்க வந்து இருந்தோம். ஆனா இங்க வந்து நல்லபடியா இருக்கிறோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க படிக்க வச்சீங்களா? இல்ல, அவங்க படிச்சவங்க படிக்க மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? பையன் வந்து என்னப்பா நாங்க தான் படிக்கல, நீ தான் படிப்பா அப்படின்னா. இல்ல படிக்கல, கண்டிருக்க மாதிரி இல்ல. சரி ஒருத்தர் கார் ஓட்டுறான். அந்த மாதிரி ஒருத்தர் கார் ஓட்டுறான். ஒருத்தர் வந்து பைக் மெக்கானிக். அவங்க வேலை அவங்க பாத்துக்கிறாங்க. நமக்கும் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் உங்களை பாத்துக்கிறாங்களா? அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. அப்புறம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க என்கிட்ட? காலைல 9 மணிக்கு வருவேன், நீங்க கொண்டாந்து முன்னாடி சொன்னீங்க 9 மணிக்கு வருவேன் தம்பி, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இங்க வந்து எடுப்பேன், திரும்ப நான் சவாரிக்கு போயிடுவாங்க. ஐயா யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பிடுவோம். 10 நிமிஷம்ல ஒரு 1/2 மணி நேரம். ஆனா 1 மணி நேரம் ஒரு நாள் ஓடும். 2 மணி நேரம் ஒரே சவாரி வந்தாலும் சம்பாதிச்சிடலாம். இல்லைன்னா அப்புறமேல இது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சவாரி எடுக்கிறாங்களா? அவங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் சொல்லுவாங்க? பக்கத்துல இருக்குவாங்க. ஒவ்வொன்னு லாங்ல வரும். லாங்னா எவ்வளவு லாங்? ஒரு 15 கிலோமீட்டர். அண்ணா நகரு இப்படி இந்த பக்கம். எப்படி அது போறீங்க? எப்படி அழுத்திட்டு போவீங்க? ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சைக்கிள் மாதிரி இருக்கும் வண்டி. இது ஒரு குழந்தை மாதிரி எங்களுக்கு. இல்ல புரியுது தாத்தா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வெயிட் இல்ல ஓட்டுறாங்க, ஓகே. இந்த பீரோ இதெல்லாம் வச்சு மாத்த நீங்க அப்ப வெயிட் ஏத்தினாதான் வண்டியே நல்லா இருக்கும். நீங்க காலி வண்டி ஓட்டுனீங்கன்னா தடன்னு கிட்ட வெயிட் ஏத்தி பாருங்க, அப்படியே வண்டி தர கரெக்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. இப்பயும் இந்த மாதிரி தூரமா எடுக்கிறதெல்லாம் எடுப்போம். கூலி கட்டுப்படியா எடுப்போம். கூலி கம்மியா இருந்தா ஒதுக்கிடுவோம். அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொழிலுக்கு ஆப்புங்கெல்லாம் வந்துருச்சு, தெரியும்ல உங்களுக்கு? தெரியுங்க. எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது ஐயா. என்ன பொறுத்த அளவுக்கு எங்களை கூப்பிடுவாங்க, பாண்டிய வண்டியா பாப்பா நம்பி. ஆனா நம்ம யாருக்கும் எந்த பொருள் கொடுத்தாலும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்து இறக்கிப்போம். அந்த பொருள் எல்லாம் எதுவுமே அதான் நீங்களே இறக்கி வச்சிருவோம். நாங்க இறக்கி வச்சிருவோம். இல்லைன்னா சென்ட்ரிங் சாமான் லோடு கிடையாது ஏற்றுறோம்ல, அதோட ஏற்றுவோம். எப்ப 3 வேளைக்கு சாப்பிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆமா, 3 வேளைக்கு சாப்பிடுவோம். 3 வேளை சாப்பிட்டா வண்டி ஓட்ட முடியும், இல்லனா ஓட்ட முடியாது. சரி தாத்தா. அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பிசினஸ்ன்ற விஷயம் ஈஸின்னு நினைக்கிறாங்க. அதாவது தொழில் பண்றதுன்றது ரொம்ப ஒரு ஈஸியா நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சும்மா யாரா நேரத்தை பொறுத்து. அது வந்து நேரத்தை பொறுத்து தான் கிடைக்கும். நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்ல முடியாது. புரியுது. நீங்க 5000 போனாலும் 10,000 போனாலும் ஒண்ணு இது கிடையாது. இது போட்டு ஆனா இது வந்து யாரும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது. கூப்பிட்டா போவோம், இல்லையா இல்ல. உங்களுக்கு இப்போ தின வருமானம் மாதிரி தான், மாத வருமானம் கிடையாது. மாத வருமானம். சோ அப்படின்றப்போ தின வருமானம்ன்றப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம கூட இருக்கலாம். மாசத்துக்கு 15,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் கிடைக்கும். நம்பி இருக்கலாம். ரைட். அந்த 15, 20 ஒழுங்கா ஓட்டுனா நல்லா இருக்கும். அதுல ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் இல்லையா. நான் பிள்ளையில வச்சேன். நான் ஒரு ஆள் தான். கஷ்டப்பட்டாலும் நான் தான், எந்திரிச்சாலும் நான் தான். உங்க வீட்டுல அதுவும் உடம்பு சரி கிடையாது. அது நல்ல பொண்ணு, எங்க வீட்டுல நல்ல மனுஷன். அதெல்லாம் எந்த குறையும் எங்க மட்டும் வாய்க்காத. அதனாலதான் குடும்பம் தள்ளி.
இந்த மாதிரி இல்லை, ஒரு இது. இன்னும் எத்தனை வருஷம் பண்ணலாம்னு இருக்கீங்க? பேசுறத பார்த்தா இன்னும் 30 வருஷம் பண்ணுவீங்களா இதையே? இதே இன்னும் 20 வருஷம் ஓட்டுறேன் நானே ஆசைப்படுறேன். ஆ இப்ப இன்னும் 80 85 வரைக்கும் ஓட்டலாம் தாராளமா. உடம்பு கரெக்டா கட்டுப்படியா இருக்கணும். கரெக்டா வச்சு வேற ஒன்றும் கிடையாது. ஆனா சைக்கிள் மாதிரி குழந்தை மாதிரி இருக்கணும். நம்ம குழந்தைய எப்படி பாத்துக்கிறோமோ அது மாதிரி கூட அதுவும் வரும். அதுவும் கூட அந்த சம்பாதிச்சு கொடுக்கும். வெச்ச புல்லோட 10 ரூபா கேட்டா 4 நாளைக்கு கேட்டா என்ன சொல்லுவான், போப்பா உனக்கு சும்மா வேலை இல்லையா அப்படின்னு கேட்பான். ஆனா இது அப்படி கிடையாது. தொழில் போற வழியிலே ஒரு 10 ரூபா 50 ரூபா சம்பாதிச்சு. புரியுது. ஒரு வேலை சோனோட அதுல போட்டு கொடுத்துருவான், சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிடும். ஆனா ஏன் கஷ்டப்படுறது உழைக்கும். எத்தனை மணி வரைக்கும் தாத்தா வேலை பார்ப்பீங்க? சவாரி 8 மணி வரைக்கும் கிடைச்சாலும் சரி, அது 10 மணி வரைக்கும் கிடைச்சாலும் சரி செய்வோம். ஆனா சம்பாதிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமா போவோம், இல்லைன்னா கொஞ்சம் 10 மணி ஆகும். ரைட் ரைட் ரைட். சரி தாத்தா. அதனால வந்து வேஸ்டாலும் சுத்த மாட்டோம். கரெக்டா கிடைக்கும், நம்பி வரலாம். ஆனா ஒரு 300 ரூபாய்னாலும் நம்பி இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு பட்டினியா போடாது. புரியுது. ஏதாவது ஒரு காசு பார்த்து கொடுத்துரும். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்னாலும் அந்த வீட்டுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த ஓட்டு வந்த கூலிக்கு 200 ரூபா சாப்பாடு செலவுக்கு தள்ளிடும். ரைட்டு தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. எதுக்கு நம்ம இந்த வண்டி நமக்கு குறை வைக்கல, சம்பாதிக்கல வைக்கல, அந்த வார்த்தையில நம்ம சொல்ல நல்லா அதெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்த வண்டி தான் இன்னமும். ஆனா யாருக்கும் பதில் சொல்லாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது. இப்ப போற போலீஸ்காரங்க கூட மடக்கணும் கெட்டோட வர மாட்டாங்க, இந்த வண்டிக்கிட்ட வர மாட்டாங்க. வயசானவங்க அவங்க பாடு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் கூட பேசுவாங்க. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போயிருப்போம். புரியுது. ஐயான்னா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மனசு அறிஞ்சிடும். ஐயா என்ன ஐயா அப்படி போக முடியாது, அப்படியா சரி போப்பா அப்படி ஓரம் கட்டி போயிடும் அப்படின்னு அப்படியும் இருக்கிறேன். புரியுது. அதெல்லாம் அனுசரிச்சு போடணும். நான் முறப்பா பேசுறேன், நீங்க முறப்பா பேசுனா இதை தொழில் செய்ய முடியாது. புரியுது. அனுசரிச்சு போனா 10 ரூபா சவாரி போனா கூட சரி சார் 10 ரூபா 100 ரூபா கொடுக்குறீங்களா பார்த்து கொடு சார் அப்படின்னு கேட்கலாம். நான் இவ்வளவுதான் கொடுத்தாதான் வருவேன், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சரி தாத்தா. எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய வேலை கிடையாது. சரி அதான் சொல்றேன், ஒரு 10 ரூபா டீ கூட சரி, ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு கூட தப்பாச்சு. ஆனா யாரையும் போய் கேட்க கூடாது, கேட்காத அளவுக்கு நிக்க தேவையில்ல. நிக்க. சரி தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா.